விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஆனாலும் சில பின்னடைவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அந்த பின்னடைவிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முழுமையான ஒரு வெற்றி வாய்ப்பையும் பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்களேன் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வரவிருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கம் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விருச்சிகம் ராசி, இந்த ராசியோட தன்மை அப்படின்னு பார்த்தா ஆழம், ரகசியம், தைரியம், விழுந்த இடத்துலையே மீண்டும் எழக்கூடிய சக்தி, இது எல்லாமே உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசி செவ்வாய் பகவானால் ஆளக்கூடியதாக இருக்குது. அதனால் எப்போவுமே ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். இந்த ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவர் இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடை இந்த விருச்சிக ராசிக்காரங்க செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுளாக இருந்தால் குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள், முருகனின் பரிபூர்ண அருளாலும் விரைவில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த கிரகநிலை மாற்றத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரியன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இதனால் வரக்கூடிய மாற்றத்திலிருந்து சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். கிரகநிலை தாக்கம் உங்களை பாதிக்காமல் இருக்க உங்கள் சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுது. அதனால் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் சரி செய்ய ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடை வந்தாலும் சரி, விழுந்த இடத்துல மீண்டும் நான் வருவேன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய மந்திரமாகவே இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும், அதாவது ரெண்டுமே சேர்ந்த ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்ல இந்த மாதத்தோட கிரக நிலையை பார்க்குறப்ப. ஆனாலும் மாற்றம் முன்னேற்றம் இது ரெண்டும் இருந்தாலுமே சின்னதாக சோதனையுமே அப்பப்போ வரத்தான் செய்யும். அது நீங்கள் தாண்டினா மட்டும்தான் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதத்தோட நிலை அப்படிங்கிறதே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய குழப்பம் இருந்திருக்குங்க. இந்த குழப்பம் தெளிவதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஒன்று போனால் ஒன்று, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற போல சூழல் இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மனசில் இருந்த குழப்பம் இப்போ தெளிவாகும். குழப்பம் நீங்கி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட தொடங்க போகிறீங்க. இதனால் நன்மையே நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த நல்ல விஷயம் இப்போ நடக்கும். அதே போல் ஏதாவது பஞ்சாயத்துலாம் இருந்திருக்கும், அந்த பஞ்சாயத்தில் முடியறதுக்கான வாய்ப்பு கூட இப்போ இருக்குது. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மாதம் சில முக்கியமான தீர்மானத்தை எடுக்க போகிறீங்க. குடும்பத்தில் மறைச்சி வச்சுருந்த பிரச்சனை ஒன்று இப்போ வெளியே வரும், கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் பொதுவாக பார்த்தா கெட்ட மாதம்லாம் கிடையாது, உண்மையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வரக்கூடிய பண வருமானம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வேலை செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கான பொறுப்புணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக புதிய பொறுப்பை கூட பெறுவீங்க. சில உயர்வுகளும் ஏற்படும். ஊதிய உயர்வு, வேலையில் மாற்றம், இது மாதிரி நீங்கள் நினச்ச சில மாற்றங்களை பெறுவீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையை இப்போ உங்கள் மேலதிகாரிகள் கவனிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கொடுக்குற பணியை சிறப்பாக செஞ்சாலே போதும், நன்மையை பெறலாம். உங்களுக்கான பொறுப்புகளை பெரும்பாலும் தட்டி கழிக்காதீங்க. மற்றவங்களோட பொறுப்பு நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான பொறுப்பு உங்களுக்கான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு சிலருக்குலாம் திடீர் மாற்றம், அதாவது நீங்கள் நினச்ச இடத்துக்கு கூட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வராது அப்படின்னு நினச்ச பழைய நிலுவைத் தொகை கூட இப்போ வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளி விஷயத்தில் ரகசியத்தை காப்பாற்ற பாருங்கள். அதே போல் பெரிய அளவில் முதலீடு செய்கிறப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது. இந்த மாதத்தோட முதல் பகுதியை விட பணவரவை பொறுத்த வரைக்கும் நடுப்பகுதி ரொம்பவுமே சீராக அமையுதுங்க. மாத தொடக்கம் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் இருக்கணும். கவனமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. வருமானம் சீராக இருந்தாலும் செலவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். வீட்டுக்காகவோ இல்லை வண்டி வாகனத்துக்காகவோ கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரியான சூழல் இருக்குது. கடன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசித்து கடன் வாங்குறது நல்லது. அதே போல் பெரிய அளவில் கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்கள்.
நல்ல செய்தி வரும். ஆனால் மாத இறுதியில் வரவு இருக்கிறதுக்கு அளவுக்கு செலவுமே ஏற்படும். செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. அத்தியாவசியமான செலவுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுறது நல்லது. ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு பெருசாக வெளிப்படுத்த மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே அதிக அன்பு இருந்தாலும் வெளிக்காட்ட மாட்டீங்க. இப்போ பாருங்களேன், குடும்பத்துக்குள்ளே உணர்ச்சி வசப்பட போகிறீங்க. சிலர் அன்புக்காக நீங்கள் இயங்கக்கூடிய சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. பிள்ளைங்களோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்னதாக மனக்கசப்புமே அடிக்கடி வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது. பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களுக்கிடையே தவறான புரிதல் வரலாம். பழைய நண்பர்கள் மீண்டும் இப்போ வந்து சேருவாங்க. நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுகிறது சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். இது ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நாள் உற்சாகமாக இருக்கும், மறுநாள் சோர்வு உள்ளது போல் இருக்கும். ரெண்டுமே கலந்த மனநிலை. உற்சாகமாக செயல்படுங்க. கிரகநிலை காரணமாக கொஞ்சம் மன அழுத்தம் வரலாம். இந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த தியானம், இந்த யோகா பண்ணுறதை கடைபிடிங்க. அதே போல் சிவமந்திரம், கந்த வழிபாடு இதெல்லாம் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். அதே போல் வரவிருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சா, கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வே கிடையாது. அது கர்ம பலன்களை தூண்டக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தால் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான மாறுதல் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் பெரும்பாலும் யாரையும் நம்பாதீங்க, யாரையும் விலக்கியும் வைக்காதீங்க. யார் நம்மளுக்கு முக்கியமாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்க. அதே போல் இந்த சமயத்தில் பலரும் வேலையில் மாற்றம் பெறலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த யோசனையை கொஞ்ச நாளும் தள்ளி வைங்க. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைக்கு முடிவு தேடி இருப்பீங்க, ஆனால் அது கிடச்சிருக்காது. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பார்க்கும் பொழுது நீண்ட நாளாக இழுத்து சென்ற உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். அதே போல் மறைச்சி வச்சுருந்த சில ரகசியங்களும் வெளிப்படும். நீங்கள் இந்த கிரகண நாளில் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரகண நாளில் எடுக்கவே கூடாதுங்க. அதே போல் தொழில் வியாபாரம் சம்மந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதை அந்த கிரகண நாளில் செய்யாதீங்க. அன்றைய தினம் கோபப்படுறதை குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யவே கூடாது. வாக்குவாதத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலும் பெறலாம். முக்கியமான ஒரு விஷயம், பயணம் செய்வதை குறைச்சிக்கோங்க. அன்றைய தினம் பயணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு பயணம் தொடங்குங்க. தினம்தோறும் கூட இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக நீங்கள் பெற முடியுங்க. முக்கிய முடிவுகள் அன்றைய தினம் எடுப்பதை தவிர்க்க பாருங்கள். பயணத்தை குறைச்சிக்க பாருங்கள். கிரகண நாளில் பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு உங்கள் மனசார தெய்வத்தை நினச்சிக்கிட்டு தெய்வ வழிபாடு செய்யுங்க. அதுவும் ஓம் நமச்சிவாய மந்திரம், இது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு 108 முறை இந்த மந்திரத்தை ஜெபிங்க. இது சிறப்பான உயர்வை கண்டிப்பாக தரும். அதே போல் உங்களுக்கு பண விஷயத்துலேயும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு உயர்வு பெறணும் அப்படின்னா சுப்பிரமணியர் வழிபாடு அமோகமான ஒரு வழிபாடு. கிரகணத்துக்கு அப்புறம் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையும் சுத்தம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யுங்க. இந்த கிரகணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு நபர் அவங்களோட வாழ்க்கையில் தானம் செய்கிறாங்களோ, ஏழை எளிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் செய்யலாம். அதுவும் உணவு தானம் அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு. தானம் செய்யக்கூடியவங்க அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் வரக்கூடிய பலனை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு உயர்வையும் பெறக்கூடியதாக இருக்கும். கிரகணத்துக்கு அப்புறம் இப்போ இல்லைங்க, எப்போ எந்த கிரகணம் வந்தாலும் சரி, அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இறை வழிபாட்டை செஞ்சுட்டு ஏழை எளியவங்களுக்கு தானம் கொடுங்களேன். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கிற அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்களேன், இந்த கிரக அமைப்பால் வரக்கூடியது முன்னேற்றமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சிலருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைக்கு பிறகு உயர்வு தரக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. சோதனை வரும், அதை கூட சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு தான். எந்த விஷயத்துலையுமே துணிச்சலாக ஈடுபடுங்க. நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு செய்கிற எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த மாதம் உங்களை சோதிக்க வரக்கூடியது, ஆனால் உடைக்கக்கூடியது இல்லை. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அடுத்த 6 மாதத்தையே தீர்மானக்கூடியதாக இருக்கும். எடுக்கிற முடிவை நல்லா யோசித்து எடுங்க.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இரவு நேர சிந்தனையை அதிகப்படுத்தாதீங்க. நம்பிக்கையை இழக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க சாதாரண மக்களே கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ராஜயோகம் கொண்ட ஒரு ராசி. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வகையில் நல்லதாக அமையவும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசி அன்பர்கள், உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறது சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.